இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மிக நெருக்கத்திற்குரிய இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதுவும் பாதுகாப்பு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு அவர் பேசுகிற நேரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், எதிர்வருகிற 2 மாதங்களுக்குள் 60 நாட்களுக்குள் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை நிராயுதபாணிகளாக மாற்ற வேண்டும். குறிப்பாக அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு சரணடைஞ்சிடணும். சரணடையாத பட்சத்தில் ஏற்கனவே நாங்கள் செய்ததை விட மிக கொடூரமான ஒரு யுத்தத்தை காசாவுக்குள் நடத்துவோம் என்று பகிரங்கமாக அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், எங்களுக்கு அமெரிக்கா பொறுமை காக்க சொல்லுகிறது. ஏன்னா அவங்களே இந்த நிராயுதபாணியாக்குற வேலையை செஞ்சு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆயுதங்களை எல்லாம் களைஞ்சி அவங்கள சரணடைய செய்கிற வேலையை அவங்களே செஞ்சு தந்துடுவாங்களாம். அதுக்காகத்தான் எங்களை 2 மாதம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அந்த 2 மாதம் நாங்கள் பொறுமையாக இருப்போம். அதுக்கு மேலேயும் அது நடைபெறாவிட்டால் நாங்கள் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவோம், பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவோம். அது ஏற்கனவே 2 ஆண்டுகள் செய்ததை விட மிக உச்சகட்டமான ஒரு தாக்குதலாக இருக்கும் என்கிற செய்தியைத்தான் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நெதன்யாகுவினுடைய உயர்மட்ட உதவியாளராகவும் குறிப்பாக அமைச்சரவையில் இருக்கக்கூடியவருமாக அறியப்படக்கூடியவர் தான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்த கருத்து தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள். எங்களுக்கு இது பற்றி எந்த செய்தியும் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நாங்கள் இல்லை. ஆயுதங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு. காசாவிலே நாங்கள் இருப்பதும் எங்களிடத்தில் ஆயுதம் இருப்பதும் தான் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு என்பதை பாலஸ்தீன மக்களை உணர்ந்திருக்கிற போது, அவர்களே எங்களிடத்தில் ஆட்சியை தந்து வைத்திருக்கும் போது நாங்கள் இஸ்ரேலை நம்பி எப்படி நிராயுதபாணியாகுவது? எங்களுக்கான நாடு தனியாக வழங்கப்பட்டு விட்டால் நாட்டினுடைய அரசாங்கத்திடத்தில், நாட்டினுடைய இராணுவத்திடத்தில் நாங்கள் ஆயுதங்களை கொடுத்து விட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அது அல்லாமல் நாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதற்கு தயாராக இல்லை, நிராயுதபாணி ஆகுவதற்கு தயாராக இல்லை என்று அவர் மர்சாவி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர். அதை தாண்டி இஸ்ரேல் மீண்டும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பிப்ரவரி 19ஆம் தேதி காசா பீஸ் கவுன்சில் கூடுகிறது, காசாவினுடைய சமாதான கவுன்சில் கூடுகிறது. அந்த கூடுகிற பிப்ரவரி 19 இருந்து 60 நாட்களுக்கு இந்த காலக்கெடு விதிக்கப்படுகிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். 60 நாட்கள் எனும்போது 2 மாதங்கள் அவங்க காலக்கெடு விதிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே